அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இஸ்ரேலை அழிக்கிறதுக்கு அமெரிக்கா திட்டம் போட்டுருச்சு. காரணம் அரபு நாடுகள்லாம் ஒன்று கூடிட்டதுனால இனிமேயும் இஸ்ரேலை இது போக்குக்கு விட்டால் இது உலக நாடுகளுக்கே ஆபத்தாக முடியும். அதனால் இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த நாடையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு முடிவுக்கு அமெரிக்கா வந்துருச்சு. அதற்கு காரணம் ஈரான் அமெரிக்கா போரை நிறுத்துறதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சுல, அதை நடைமுறைப்படுத்த விடாமல் நாசமாக்குறதுக்கான எல்லா சூழ்ச்சிகளையும் இஸ்ரேலுடைய நெத்தன்யாகு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஒப்பந்தம் கையெழுத்து ஆன பிறகு ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறந்து விட்டுச்சு. ஆனால் அந்த ஈரான் அதை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னென்னா, லெபனான் உள்ளிட்ட எந்த நாடுகள் மேலேயும் தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்துச்சு. ஆனால் அதை மீறிக்கிட்டு இந்த இஸ்ரேல் லெபனானை தாக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஈரான் சிங்கப்பூர் கொடியோடு ஹார்முஸ் ஜலசந்தி அருகே வந்த எம்வி எவர் லவ்லிங்கிற கப்பல் மீது ஈரான் ஒரு தாக்குதல் நடத்துது. இப்போ விதிமீறலாக லெபனானை தாக்குதல் பண்ண இஸ்ரேலை கண்டிக்காமல் அமெரிக்கா ஈரானை கண்டிக்க ஆரம்பிக்குது. என்ன சொல்லுது? போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய ஈரானு மீது நாங்கள் கடுமையாக தாக்குதல் நடத்துவோம், அதை உங்களுக்கு ஈரானுங்கிற ஒரு நாடே இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஈரானை மிரட்டுறாரு. இந்த சூழ்நிலை தான் ஈரான் என்ன பண்ணுது, பதிலடி ஈரானுக்கு தாக்குதலும் நடத்துது அமெரிக்கா பக்கத்தில் உள்ள அந்த இராணுவ தளங்களை வச்சு. இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ஈரான் என்ன பண்ணுது, தாக்குதல் நடக்குது. இப்போ கிட்டத்தட்ட அந்த ஒப்பந்தம் என்ன ஆகுது, குலைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த அமைதி ஒப்பந்தமே நடைபெறாமல் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு இந்த இஸ்ரேலுங்கிறதுனால தான் இப்போ உலக நாடுகள் பூரா மிகப்பெரிய கவலையில் இருக்கிறாங்க. என்ன கவலையில் இருக்காங்க? இஸ்ரேலை ஒழிச்சா தான் இந்த உலகமே இனிமேல் அமைதியாக இருக்கும். அந்த முடிவுக்கு யூரோப்பு நாடுகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, 22 யூரோப்பு நாடுகள் இந்த இஸ்ரேலியர்களையும் யூதர்களையும் நம்ம இனிமேல் நம்ம நாட்டுக்குள்ளேயோட வரவிடக்கூடாது, அதனால் அவங்களுடைய அந்த ட்ராவல் பேண்டு பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு வெறுத்துட்டாங்க. இப்போ அமெரிக்காவும் சரி இந்த இஸ்ரேல் நம்மளுக்கு கட்டுப்பாட்டுக்கு வராது, இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அமெரிக்காவும் வந்துருச்சு. அதே போல் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஈரானை தாக்கிக்கிட்டு வந்த யுஏஇ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துபாய் உள்ளிட்ட நாடுகள்லாம் இனிமேல் அமெரிக்கா பக்கம் நம்ம நிற்கக்கூடாது, ஈரான் பக்கம் போயிடணும், அரபு நாடுகள்லாம் ஒன்று கூடினுங்கிற முடிவுக்கு அவர்களும் வந்துட்டாங்க. இப்படி எல்லாரும் வந்த நிலையில் மேலை நாடுகள், யூரோப்பு நாடுகள், அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி, அமெரிக்கா உள்பட ஒன்று கூடி இந்த இஸ்ரேலை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இதனுடைய நிலை என்னவாகும், என்ன காரணங்கிறத விரிவாக பார்க்குறதுக்கு சில நிமிடங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த செய்திகளையெல்லாம் நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அந்த இஸ்ரேலிய யூதர்கள் யாருமே எங்களுடைய அந்த யூரோப் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 22 யூரோப் நாடுகள் ட்ராவல் பேண்டு தடை சட்டம் போடுற அளவுக்கு இந்த இஸ்ரேல் மேலே ஒரு வெறுப்பு வர்றதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அது இந்த ஈரான் அமெரிக்கா போர் ஒப்பந்தத்தை எப்படியாச்சும் குலைச்சிடணுங்கிற முடிவில் தான் அது இருந்துச்சு. அதனுடைய முடிவாக தான் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒப்பந்தத்துக்கு கட்டுப்படாமல் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிச்சு. இப்படி இருக்கிறப்ப தான் இந்த ஈரான் இது பழமையாக நம்ம பார்த்துக்கிட்டு வர்ற விஷயந்தான், அமெரிக்கா ஒப்பந்தத்தை மீறும் அல்லது அமெரிக்கா செய்து கொண்ட ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மூலியமாக மீறும், அதனால் நம்ம இதுக்கு சரிவராதுன்னு சொல்லி இது என்ன பண்ணுச்சு, பதில் தாக்குதல் கொடுக்க ஈரான் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எம்ஓயுன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் சொன்ன முக்கியமான ஒரு ஒப்பந்தம் என்னென்னா, ஈரானுடைய 24 பில்லியன் US கிட்டத்தட்ட ஒரு ஒரு மொத்தம் அந்த 24 பில்லியனுங்கிறது 2,40,000 கோடி இந்திய மதிப்பு. அந்த 2,40,000 கோடி பில்லியன் டாலர் அமெரிக்கா டாலரை ஈரானுடைய பணத்தை கிட்டத்தட்ட 40-45 வருஷங்களுக்கு மேலே முடக்கி வச்சுருந்துச்சு இந்த அமெரிக்கா. இப்போ இந்த ஒப்பந்தப்படி இந்த 24 பில்லியன் பணத்தை விடுவிக்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. இது இவங்க கைப்பணத்தை கொடுக்கல, யார் பணத்தை பிடிச்சி வச்சுருந்தாங்களோ அந்த பணத்தை கொடுக்குறோன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ பணத்தை கொடுக்கத்தானே வேணும். இப்போ இந்த இடத்துல அமெரிக்கா ஒரு அடாவடித்தனம் என்ன பண்ணுதுன்னா, இந்த 24 பில்லியனில் 12,000 பில்லியனை பணமாக கொடுத்துட்றோம் உனக்கு, அவன் பணத்தை அவன் திருப்பி கொடுக்குறது. அதுவும் இந்த அரபு நாடுகள் இருக்குங்கல்ல,
கத்தார், துபாய், சவுதி போன்ற நாடுகள்கிட்ட 12,000 பில்லியனை நீங்கள் கொடுத்துருங்க. மீதி 12,000 பில்லியனுக்கு வந்து அந்த அமெரிக்கா சொல்லுது, நான் பணம் தர மாட்டேன் உனக்கு, எங்கள்கிட்ட இருக்கிற பொருள்களை நீ வாங்கிக்கணும். அது என்ன பொருள்? சோயாபீன்ஸு, மக்காச்சோளம், கோதுமை, உருளைக்கிழங்கு போன்ற அமெரிக்காவில் விளையக்கூடிய பொருள்களை தான் நீ வாங்கிக்கணும் அந்த கிரயத்துக்குன்னு சொல்லுது. இது எவ்வளோ பெரிய அடாவடித்தனம் பாருங்கள். நீ 24 பில்லியன் பணத்தை 40 வருஷங்களுக்கு மேலே முடக்கி வச்சுட்டு இப்போ கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு அதில் பாதியை அடுத்த நாடை கொடுக்க சொல்லிவிட்டு நீ கொடுக்க வேண்டிய பணத்துக்கு உன் நாட்டில் உருப்படாமல் குப்பையில் கொட்ட போகிற பொருளை நீ காசு கொடுத்து வாங்கிக்கன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்னு சொல்லி உலக நாடுகளும் கேட்குறாங்க, ஈரானும் கேட்குது. அதற்கு காரணம் வந்து இந்த மரபணு மாற்றப்பட்ட பொருளாக இருக்கிற இந்த உருளைக்கிழங்கு, பீன்ஸு, மக்காச்சோளம், கோதுமையெல்லாம் வந்து பெரும்பாலும் அமெரிக்காவில் உள்ள மக்களே விரும்புகிறதில்ல. அமெரிக்கா மக்களும் விரும்பாத, அவங்க அதுக்கு தேவையில்லை, இது எங்கேயாச்சும் எந்த நாட்டுக்காச்சும் தள்ளுங்கிற மாதிரி பொருளை இது வந்து ஈரானுக்கு வலுக்கட்டாயமாக வாங்குன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? அதுவும் அமெரிக்கா வைக்கக்கூடிய விலையில் வாங்கணுங்கிறது தான் பெரிய ஒரு மோசடியாக இருக்குது. உதாரணமாக ஒரு பொருள் வந்து இந்தியாவிலையோ பாகிஸ்தான்லேயோ பங்களாதேஷிலேயோ 200 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுங்க. அதே பொருளை அமெரிக்கா வந்து 400 ரூபாய் சொல்லும். அந்த பொருள் மோசமாகவும் இருக்கும், விலையும் டபுளாக இருக்கும். அதை கொடுத்துட்டு இந்த 12,000 பில்லியன் டாலரை கழிச்சிக்கிறோன்னு சொல்லி அமெரிக்கா செய்கிற பிடிவாதத்துக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்னு சொல்கிற ஈரானோடது நியாயம்தானே அப்படின்னு உலக நாடுகளே சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஈரான் பார்க்குது எப்படியுமே நீ வந்து சரி வர மாட்டா, நீ இந்த ஒப்பந்தம் உனக்கு நம்மளுக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, மீண்டும் அந்த ஹார்மோஸ் நீரிணையை மூடுறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதை மீறி உள்ளே நுழைஞ்சதுனால தான் அந்த ஒரு கப்பல், அதாவது சிங்கப்பூருடைய MV எவர் லவ்லிங்கிற ஒரு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துது. இப்போ ஈரான் தாக்குதல் நடத்தவுடனே என்ன பண்ணுது, நீ அத்துமீறிட்டான்னு சொல்லி அமெரிக்கா வந்து ஈரானை தாக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஹார்மோஸ் நீரிணையும் அது மூடிருச்சு, ஓப்பன் ஆகி 2 நாடுகளுக்கு ஒரு போக்குவரத்துக்கு அனுமதிச்சுட்டாங்கன்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட உலக நாடுகள்லாம் இப்போ ஐயோ என்ன ஆக போதோன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேலில் மக்கள் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக போர் நிற்கும்னு நினச்சோம், இந்த நெதன்யாகு பண்ணுற குழப்பத்தால் இஸ்ரேல்லையும் போர் நிற்கலை, இங்கே ஏகப்பட்ட தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு கூட வந்துருச்சுன்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள் வந்து அந்த அரசுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் இங்கே அமெரிக்காவிலையும் அமெரிக்கா மக்கள் எல்லாம் ட்ரம்புக்கு எதிராக கோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் வந்து ஈரானால் எந்த விதமான பாதிப்பும் அமெரிக்காவுக்கு கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்காக நீ வந்து ஈரான் மேலே போருக்கு போகிற, இஸ்ரேல் சொன்னதுன்னு அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வம்புக்கு போயிட்டு அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பல லட்சம் கோடி ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, பல ஆயிரக்கணக்கான வீரர்களை இறந்து போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? அது மட்டும் இல்லாமல் நீ அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்தில் நீ அனுமதி வாங்கலை. இன்னொரு மோசமான நிலை என்னென்னா, அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் அனுமதி வாங்காத இந்த ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, இப்போ செனட் சபையிலையும் திருப்பி கொண்டு வர்றாரு, செனட் சபையிலையும் அவர் தோல்வி அடைஞ்சிடுறாரு. இப்போ இவர் இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்துறதுக்கான அதிகாரமே இப்போ ட்ரம்புக்கு கிடையாது. அதுக்கு மீறி தானுடைய அதிபருங்கிற ஒரு முறையில் அந்த விட்டோ பவரில் நடத்தினாலும் அது ஃபண்டு கிரியேட் பண்ணுறதுக்கான வழி இல்லைங்கிற ஒரு சிக்கலில் ட்ரம்ப் மாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நவம்பர் மாதம் வந்து அமெரிக்காவில் தேர்தல் வர்றதுனால அதுக்குள்ளே இந்த போரை எப்படியாச்சும் முடிவுக்கு கொண்டு வரணும், முடிவுக்கு கொண்டு வர்றதுலையும் நம்ம தான் ஜெயிச்சோங்கிற மாதிரி சூழ்நிலையில் கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரம்ப் விரும்புகிறதுனால தான் இந்த முடிவுக்கே வரமாட்டேங்குது. எவ்வளவோ சூழ்நிலையிலையும் நியாயமான முறையில் தர்மமான முறையில் அமைதி காக்கிற ஈரான் வந்து எவ்வளவு தான் பொறுக்கும், அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, நம்ம போர் போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஆனால் அதே சமயம் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆயுதங்களும் பொருளாதாரமும் அமெரிக்காவில் இல்லை. அமெரிக்கா மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு. அமெரிக்காவில் மக்களும் பாராளுமன்றமும் செனட் சபையும் எதிராக இருக்குது. அதே போல் மேற்கத்திய நாடுகளும் வந்து இந்த ட்ரம்போடைய நடவடிக்கைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 22 யூரோப்பு நாடுகள் வந்து இந்த பாலஸ்தீன யூதர்களை வந்து வெறுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த நாட்டில் உள்ள மக்கள் ஒருத்தவங்க கூட எங்கள் நாட்டு பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது அமெரிக்கா நிலைமை. இஸ்ரேலில் என்னவா இருக்குன்னா, இஸ்ரேல் வந்து ஒவ்வொரு முறையும் ஈரானை தாக்குறப்ப பதிலாக ஈரான் தாக்கின தாக்குதலில் இஸ்ரேலில் பல இடங்களில் கட்டிடங்கள் நாசமாயிருச்சு, நகரங்கள் நாசமாயிருச்சு,
பலரும் இறந்துருக்காங்க, இஸ்ரேலுடைய பொருளாதாரம் படுவீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் இந்த போர் முடிவுக்கு வந்தால் விசாரணைக்கு ஆட்பட்டு நம்ம குற்றவாளியை கைதியாகிடுவோங்கிறதுனால காலம்பூரா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த போரை முடிக்க விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிற இந்த ஒரே ஒரு ஆள் நெதன்யாகுனால தான் உலகமே இப்போ கஷ்டப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலில் முக்கியமாக பொருளாதாரமாக இருந்தது ஆயுத தயாரிப்பு, ஆயுத வியாபாரம், அடுத்து டூரிசம், அடுத்து பல பொருளுடைய வணிகம், ஏற்றுமதி இறக்குமதி, மருந்து விற்பனை, இது நாலுமே இப்போ ஸ்தம்பிச்சிருச்சு. காரணம் என்னென்னா ஆயுதங்கள் பூரா காலியானது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்ரேலுடைய ஆயுதங்கள் பெருசாக ஒன்றும் மதிப்பு இல்லை. அது ஒரு சாதாரணமாக இருந்த தடை செய்யப்பட்டு இருந்த, அதாவது முடக்கப்பட்டிருந்த ஈரான்கிட்ட கூட வெற்றி பெற முடியலை, நாசமாக போயிட்டு இருந்துங்கிறதுனால இந்த இஸ்ரேலுடைய ஆயுத மார்க்கெட்டு உடஞ்சி போச்சு. ரெண்டாவது டூரிசம், நாடே நாசமாக போய் கட்டடங்கள்லாம் உடஞ்சிருக்கிறப்ப அங்கே எந்த டூரிஸ்டத்துக்கு வருவான், டூரிஸ்டத்துடைய வருமானமும் இஸ்ரேலுக்கு இல்லாமல் போச்சு. அதே போல் போக்குவரத்து வணிகம் பண்ணுறதுக்கு உலக நாடுகள் பூரா இஸ்ரேலை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணமாக பாருங்கள், அந்த 22 யூரோப் நாடுகள் டூரிசமே உனக்கு நம்மளுக்கு வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க, அந்த வருமானமும் போச்சு. அதே போல் இஸ்ரேலுடைய மருந்து மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் உலக நாடுகளுடைய வர்த்தகம் தடைபடுறதுனால எல்லா விதமான வருமானத்தையும் இழந்து நாசமானதை இனிமேல் சரி பண்ணுறதுக்கும் பல ஆண்டுகளாகும். உள்நாட்டு மக்களும் எதிர்ப்பு கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படியும் திருந்தாமல் எப்படியாவது குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு எடுக்கிற இந்த நெதன்யாகுவினால் இஸ்ரேல் நாடு தனிமைப்படுத்த போகுது. அப்படி தனிமைப்படுத்தி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி உருப்படாமல் ஆக்கிறதுக்குள்ள வழியை தானாகவே நெதன்யாகு ஏற்படுத்தியிருக்கிறாரு. அமெரிக்காவும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இது இஸ்ரேல் நியாயமான ஒரு உடன்பாட்டுக்கு வர மறுக்குது, உடன்பாட்டுக்கு வர்றவங்களையும் உடன்பாடு ஏற்படாத அளவுக்கு தடை செய்யுது. அதனால் இந்த நாட்டை நம்ம தனிமைப்படுத்தணுங்கிற முடிவுக்கு அமெரிக்காவும் வந்துட்டதுனால இனிமே இஸ்ரேலுடைய நிலைமை தமிழில் சொல்லுவாங்கள்ல, சோத்துக்கே சிங்கி அடிக்கிறதுண்டு, அந்த அளவுக்கு இஸ்ரேல் நாசமாக போகுது. அது கஷ்டத்தில் சோமாலியாவை விட மோசமான ஒரு நிலைக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மனித குலத்துக்கே எதிரானது, உலக அமைதிக்கு எதிரானதுங்கிற கெட்ட பேரை வாங்கிட்டதுனால ஒட்டுமொத்த உலகமும் இஸ்ரேல் மீது இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வெறுப்பை உமிழ்ந்துட்டாங்க. அதனால் இனிமேல் இஸ்ரேலுடைய திட்டப்படி அக்கம் பக்கத்து நாடுகளெல்லாம் ஆட்டையை போட்டு தன்னுடைய பகுதியை விஸ்தீர்ணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இஸ்ரேலுடைய ஒரு நாடு இனிமேல் இருக்குமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. அப்படியே இருந்தாலும் சத்தம் இல்லாமல் ஒரு ஓரமாக அமைதியாக பொத்திக்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையை இஸ்ரேல் தானாக வரவழைச்சிருச்சு. பொருளாதாரத்திலையும் அங்கே மிக மோசமான சோத்துக்கு சிரமமான சூழ்நிலையை மக்களுக்கு உருவாக்கின அந்த இஸ்ரேல் இன்னும் புத்தி பிடிக்காமல் வீம்பு பிடிச்சா இஸ்ரேலுக்கு நாசம் ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்குமே எரிபொருள் விலையேற்றம், பல அமைதியற்ற சூழ்நிலையெல்லாம் வருங்கிறதுனால எல்லா உலக நாடுகளும் இஸ்ரேலை தனிமைப்படுத்தணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த முடிவை தான் அமெரிக்காவும் எடுத்ததாக செய்தி வருது. அரபு நாடுகள், அதாவது அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருந்த யுஏஇ, துபாய் போன்ற நாடுகள் கூட இப்போ ஈரானுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு மத்திய கிழக்கு நாட்டில் உள்ள அரபு நாடுகள்லாம் ஒன்று கூடி ஈரான் தலைமையில் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு உறுதியாகிட்டாங்க. எல்லா வகையிலையும் தனிமைப்படுத்தக்கூடிய இஸ்ரேல் எதிர்காலத்தில் ஒரு நாடாக இருக்குமா, அது நாடாக இருக்குமா, அப்படி நாடாக இருந்தாலும் அதுகிட்ட எந்த விதமான அதிகாரமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பலரும் கருத்து சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த அரசியலை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற உலகத்தில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்தியில் எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.